உங்களில் யாராவது இறைவன்கிட்ட வேண்டுதல் வச்சு ரொம்ப நாட்களாக வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறாதனால ரொம்பவே சலிப்படைந்து விரக்தி அடைந்து இருக்கிறவங்களா இருந்தால் இந்த கதை உங்களுக்கு தான். உங்கள் வேண்டுதல் பலிக்காத பொழுது இதை மட்டும் செய்து பார்த்தால் போதும், வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். இந்த கதையை உங்களுக்காக இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்கள் காயத்ரி. இது நம்ம ஏரியா சேனல். ஒரு காலத்தில் துறவி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவருக்கு அப்படின்னு ஒரு ஆசிரமமோ குடிலோ எதுவுமே இல்லாமல் நாடோடியாக ஒவ்வொரு ஊருக்கு போகிறது, அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறது, அப்படியே சலிப்படையும் பொழுது பக்கத்து ஊருக்கு போகிறது, இப்படி நாடோடி துறவியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார் அந்த துறவி. அவருக்கு அப்படின்னு எப்பொழுதுமான ஒரு சீடர்களும் கிடையாது. சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு யாருமே அந்த துறவிக்கு கிடையாது. அவருக்கு எந்த ஊரில் தங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரோ அப்படி அந்த ஊரில் தங்குவார். அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவார், நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவார், சொற்பொழிவாற்றுவார், அப்படியே அவங்க கொடுக்குற உணவை சாப்பிடுவார். இப்படி அந்த ஊரில் போதுமான நேரம் நாள் கழித்த உடனே பக்கத்து ஊருக்கு போவார். இதுதான் அவருடைய வாழ்க்கை குறிக்கோளாகவே வாழ்ந்துக்கிட்டு வந்தார் அந்த துறவி. அப்படி தன்னந்தனியாக இந்த துறவிக்கு சொந்தம் யாரு, அவருடைய நண்பர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய சீடர்கள் தான். ஆனால் அந்த சீடர்களும் நிலையான அவரோடு இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. சீடர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள், அவங்களுக்கு ரொம்ப நாளாக அவங்க மனசில் இருந்துக்கிட்டு இருக்க கேள்விக்கான விடை கிடைக்கும் வரை அந்த சீடர்கள் அந்த துறவியோடு இருப்பாங்க. அவங்களுக்கான விடை கிடைத்த பிறகு அவங்களுக்கும் அந்த துறவியோடு இருக்க சலிப்படையும் பொழுது அந்த சீடர்களும் அந்த துறவியை விட்டு போயிடுவாங்க. இப்படி தான் அவருக்கு அப்படின்னு சொந்தமாக சீடர் கூட இல்லாமல் தன்னந்தனியாக இருந்துக்கிட்டு வந்தார் அந்த துறவி. எப்படி பார்த்தாலும் அவருக்கு இருக்கிற சீடர்கள் தற்காலிகமாக தான் அவரோட இருப்பாங்க. அவர் எப்போவுமே தன்னந்தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தார் அந்த துறவி. அந்த துறவியும் தற்காலிக சீடர்களும் சேர்ந்து பக்கத்து ஊருக்கு பயணம் செஞ்சாங்க. அப்படி அவங்க போன ஊர் பேர் அன்னமேடு. பெயருக்கு ஏற்றாற் போல அந்த ஊரில் வாழும் மக்களுக்கு உதவி செய்வது, அதுவும் மற்றவங்களுக்கு உதவி செய்வது அப்படிங்கிறது கொஞ்சம் கசப்பான விஷயமாகவே இருந்துக்கிட்டு வந்தது. எப்படி சொல்கிறதுனா, காக்காய்க்கு கூட எச்சில் கையால் காக்கையை விரட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரியே கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருந்துக்கிட்டு வந்தாங்க அந்த ஊரில் வாழும் மக்கள். இப்படி அப்படியாப்பட்ட அந்த ஊருக்கு தான் இந்த துறவிகளும் அந்த 12 சீடர்களும் பயணம் செஞ்சாங்க. அந்த ஊருக்கு வந்தாங்க. அவங்களும் அவங்களுக்கு ஏற்றார் மாதிரி கூடாரம் அமைத்து அந்த கூடாரத்தில் தங்கி அந்த ஊருக்கு தேவையான உபதேசம், நல்ல நல்ல சொற்பொழிவாற்றுவது, இந்த மாதிரி விஷயங்களை செய்துக்கிட்டு இருந்தாலும் தேவையான உணவு அப்படிங்கிறது அரை வயிறு கால் வயிறுமாதான் அந்த சீடர்களும் துறவிகளும் சாப்பிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த ஊரில் வாழும் மக்கள் கொஞ்சம் கஞ்சத்தனமாகவே நடந்துக்கிட்டு வந்தாங்க. இந்த துறவி அந்த அவருடைய உணவை எப்படி எடுத்துக்குவார் அப்படின்னா, அவர் எந்த ஊருக்கு போகிறாரோ அந்த ஊரில் வாழும் மக்கள் கொடுக்கும் உணவை சார்ந்து தான் இந்த துறவியும் சீடர்களும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த ஊரில் இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. தினமுமே கால் வயிறு அரை வயிறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி தான் அவங்களும் சமாளிப்பாங்க? ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அந்த சீடர்களும் துறவிகளும். ஆனால் துறவி இதை பற்றி எதையுமே சிந்திக்காமல் அவர் பாட்டுக்கு அவருண்டு, அவர் வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கிட்டு வந்தார். ஆனால் அந்த 12 சீடர்களுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எப்படா இந்த ஊர்லேருந்து நம்ம காலி பண்ணுவோம், பக்கத்து ஊருக்கு போவோம், அங்கேவாவது நல்ல உணவு கிடைக்குமா அப்படின்னு ஏக்கத்தோடு தன்னுடைய துறவியின் வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நாட்கள் நகர்ந்ததே தவிர துறவி
எதையுமே செய்த பாடில்லை. அந்த ஊரிலேயே நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். சீடர்களும் காத்திருந்து பார்த்தாங்க. இதுக்கு மேலெல்லாம் நம்மளால் இந்த ஊரில் தங்கிக்கிட்டு இருக்க முடியாது. இப்படி அரை வயிறு கால் வயிறுமா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எப்படி உயிர் வாழ்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம சொந்த ஊருக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு துறவிக்கிட்ட இதை பற்றி பேசலாம் அப்படின்னு எல்லாருமே முடிவு செஞ்சாங்க. முடிவு செஞ்சு அதை துறவிக்கிட்ட சொல்லும் பொழுது என்ன ஆச்சரியம்னா, துறவி இதை கேட்டுட்டு வருத்தமோ கோபமோ ஆச்சரியமே படாமல், அப்படியா, எல்லாரும் உங்களுடைய சொந்த ஊருக்கே போகிறீங்களா, தாராளமாக போங்க அப்படின்னு ரொம்பவே இன்முகத்தோட அவங்கள அனுப்பி வச்சாரு. ஆனால் அனுப்புறதுக்கு முன்னாடி, சீடர்களே, உங்களுக்கு நான் ஒரு விருந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும். கடைசியாக இவ்வளவு நாள் நீங்கள் என் கூட இருந்துட்டு இப்போ அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகிறீங்க. உங்களுக்காகவே நான் ஒரு சிறப்பான விருந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணி அதை என் கையாலேயே உங்களுக்கு பரிமாறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த துறவி சொன்னாராம். இதை கேட்ட சீடர்களுக்கு சிரிப்பை அடக்கவே முடியலை. எல்லாருமே அவங்கவுங்க மனசில் நினச்சிக்கிட்டாங்க, ஏற்கனவே இந்த ஊரில் எதுவுமே கிடைக்காது, இந்த ஊர் மக்கள் எந்த உதவியுமே செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் மிகப்பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாராம். அந்த விருந்தில் நம்ம சாப்பிடணுமா அப்படின்னு எல்லாருமே மனசில் நினச்சிக்கிட்டு சிரிப்பை அடக்க முடியாமல் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ தான் அந்த துறவி எல்லா சீடர்களுக்கும் ஒரு யோசனை சொன்னார். இது வரைக்குமே இந்த ஊர் மக்கள் எதுவுமே நமக்கு உதவி செய்யலை. உணவு, தேவையான உணவும் நமக்கு கொடுக்கல. நம்ம இது நாள் வரை அரை வயிறு கால் வயிறுமாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த விருந்தை நான் உங்களுக்கு தடபுடலாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதற்கு தேவையான பொருளையும் நீங்களே எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் விருந்தை ஏற்பாடு பண்ணிடுவேன் அப்படின்னு துறவி சொல்லி, அதே மாதிரி நீங்கள் இந்த ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு இதை மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு பொருளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவ்வளவு நாள் தான் அவங்க நமக்கு எதுவுமே உதவி பண்ணலை. இது நம்மளுடைய கடைசி நாள், நம்ம இந்த ஊரை விட்டே போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி அந்த உதவியை கேட்டு வாங்கிட்டு வாங்க, நான் விருந்துக்கு ஏற்பாடை தயார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை சொன்னாராம் அந்த துறவி. இதை கேட்ட சீடர்கள் எல்லாம், சரி ஏதோ சொல்கிறாரு, போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசுகிறதுக்காக அந்த 12 சீடர்களும் 2 குழுவாக பிரிஞ்சு எல்லார் பக்கமும் ஒவ்வொரு குழுவாக போக ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வெறும் கையுமா எல்லா 12 சீடர்களுமே வெறும் கையை வீசிக்கிட்டு வந்தாங்க. இதை பார்த்த அந்த துறவி, என்ன இன்னைக்குமே இந்த ஊர் மக்கள் எந்த உதவியும் உங்களுக்கு செய்யலையா அப்படின்னு கேட்டோன்னே சீடர்கள்லாம் ரொம்பவே சோர்வான முகத்தோடு, ஆமாம் துறவி, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் போய் கேட்டோம். நான் சொன்ன மாதிரியே தான் கேட்டிங்களா அப்படின்னு கேட்டார் துறவி. உடனே எல்லா சீடர்களும் சேர்ந்து, ஆமாம் சாமி, நீங்கள் சொன்ன மாதிரியே தான் நாங்கள் போய் கேட்டோம். இது நாள் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு எதுவுமே தேவையான உதவியை செஞ்சதே இல்லை. இதுதான் கடைசி நாள், நாங்கள் இந்த ஊரை விட்டே போகிறோம். இன்றைக்காவது ஏதாவது செய்யுங்களேன். இப்படி எதுவுமே உதவி செய்யாமல் நீங்களே வச்சுக்கிட்டு என்ன புண்ணியத்தை தேடிக்க போகிறீங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அதிகமாக 4 வார்த்தையும் போட்டு இந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாருமே போய் கேட்டோம். ஆனாலுமே கஞ்சம் பாருங்க, இந்த ஊர் மக்கள்கிட்ட இருக்க கஞ்சத்தனம் எதையுமே கொடுக்க அவங்களுக்கு முன் வரல சாமி அப்படின்னு எல்லா சீடர்களும் சேர்ந்து அந்த துறவிக்கிட்ட சொன்னாங்க. உடனே துறவி மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு, சரி அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன், நீங்கள் எனக்காக கொஞ்ச நேரம் அமைதியாக காத்திருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான விருந்து ஏற்பாடு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்குறதுக்காக புறப்படுறாரு. இதை பார்த்த சீடர்களுக்கு, என்னடா இது, நம்ம கேட்டே கொடுக்கல, இவர் கேட்டால் கொடுக்க போகிறாங்க, அதுவும் இது நாள் வரைக்கும் செய்யாதவங்க இப்போயா செய்ய போகிறாங்க, என்ன இந்த துறவி சொல்கிறாரு, சரி குரு சொல்லிட்டாரு காத்திருப்போம் அப்படின்னு எல்லாருமே காத்திருந்தாங்க.
1 மணி நேரம் தாண்டிய பிறகு கைகளில் பெரும் மூட்டையோடு எல்லா பொருட்களையும், விருந்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு துறவி வருவதை பார்த்து சீடர்கள் அனைவருக்குமே ஆச்சரியம் தாழவே முடியலை. உடனே ஓடிப்போய் துறவி பொருட்களை தூக்க முடியாமல் எடுத்துக்கிட்டு வர்றதை பார்த்துட்டு அவருக்கு உதவுவதற்காக ஓடிப்போய் அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து அந்த கூடாரத்தில் வச்சுட்டு துறவியை பார்த்து, என்ன சாமி, நாங்கள் போய் கேட்டு எதுவுமே கொடுக்கல, நீங்கள் போய் கேட்ட உடனே இப்படி தூக்கவே முடியாமல் பொருட்களை அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்களே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு துறவிக்கிட்ட சீடர்கள் எல்லாருமே கேட்டாங்க. அப்போ அந்த துறவி பேச ஆரம்பித்தார். ஆமாம், நீங்கள் கேட்ட இடத்துல தான் போய் நானும் கேட்டேன். நீங்கள் கேட்ட மாதிரியே தான் கேட்டேன். ஆனால் கேட்ட விதம்தான் வேறு என்று சொல்ல ஆரம்பித்தார் துறவி. நான் அங்கே போய் இவ்வளவு நாள் நீங்கள் எனக்கு உதவியே செய்யலை, இன்னைக்கு தான் கடைசி நாள், இன்னைக்காவது செய்வீங்களா மாட்டீங்களா அப்படியெல்லாம் போய் நான் கேட்கவே இல்லை அந்த ஊர் மக்கள்கிட்ட. நாடோடிகளாக இருந்த நாங்கள் எல்லாருமே உங்கள் ஊரில் இத்தனை நாளாக தங்கிட்டு இருந்தோம். அப்படி தங்கி இருக்கும் சமயத்தில் உங்களால் முடிஞ்ச எல்லா உதவிகளும் செய்து எங்களை நல்லபடியாக நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டீங்க. இன்னைக்கு கடைசி நாள், இந்த ஊரை விட்டே நாங்கள் போக போகிறோம், எங்களுடைய சொந்த ஊருக்கு போக போகிறோம். அப்படி போக போகிற இந்த கடைசி நாளன்னைக்கு கடைசியாக நீங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா காலமாக நாங்கள் உங்களை நினச்சிக்கிட்டே இருப்போம். உங்களுடைய ஊர் எப்போ எங்கள் காதில் விழுந்தாலும் நீங்கள் செய்த அந்த உதவி தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இன்றைக்கி கடைசியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ரொம்பவே பணிவன்போடு நான் கேட்டேன். உடனே இந்த ஊர் மக்கள் எல்லாருமே எப்படி கை கொள்ளாத அளவுக்கு பெரும் உதவியை கொடுத்துருக்காங்க. இதோ உங்களுக்கான தடப்புடலான விருந்தை நான் உடனே ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு அந்த துறவி சொன்னாராம். அந்த இறைவனாக இருந்தாலும் சரி, மனுஷங்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே அவங்க நமக்கு என்னென்னலாம் உதவி செஞ்சாங்களோ அதை எடுத்து சொல்லி, அந்த உதவியோட பெருமையை எடுத்து சொல்லி அவங்கள்ட்ட உதவி கேட்கலாமே தவிர, ஏற்கனவே நான் கேட்டதுக்கே நீங்கள் எதுவுமே செய்யலை, நான் வேண்டுதல் வச்சேன், அந்த வேண்டுதலையுமே நான் நிறைவேற்றவே இல்லை, நீங்கள் இப்போயாவது நிறைவேற்றுவீங்களா, இப்போயாவது உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிலாம் யாருக்கிட்டேயுமே உதவி கேட்குறது மிகப்பெரிய தவறு என்று துறவி சீடர்களுக்கு அறிவுரை கூறினாராம். அந்த துறவி சொல்லதான் சீடர்களுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. அவங்க என்ன தவறு செஞ்சாங்க, துறவி என்ன செஞ்சு அந்த பொருளை வாங்கிட்டு வந்தார் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிச்சிச்சு சீடர்கள் அனைவருக்கும். இன்னைக்கு இந்த கதையில் வந்த சீடர்கள் மாதிரி தான் இப்போது நம்ம உலகத்தில் எல்லாருமே அப்படி தான் இருக்கும். இறைவன்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அந்த வேண்டுதல் நடக்காத போதோ அல்லது காலதாமதம், கொஞ்சம் டைம் ஆகுது அப்படிங்கிற போதோ கடவுளையே கண்ணா பின்னான்னு நான் உங்ககிட்ட வேண்டுதல் வச்சேன், ஆனால் எதையுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே, கெட்டவங்களுக்கு மட்டும் நல்லதாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு மட்டும் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே, அப்படி நான் என்ன தான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு கண்ணா பின்னான்னு கடவுளையே திட்டுறோம். இப்படிலாம் திட்டுனா கடவுளாக இருந்தால் என்ன, மனுஷங்களாக இருந்தால் என்ன, கொடுக்க முடியும், கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கொடுப்பாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய வேண்டுதல் நடக்காத பொழுது, கொஞ்சம் காலதாமதம் ஆகும் பொழுது, ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இது நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு டென்ஷன் ஆகாமல், படைத்த இறைவனையே திட்டாமல் அமைதியாக இருந்தோன்னா போதும். நமக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் இறைவன் நம்மிடம் வந்து சேர்ப்பார், நம் வேண்டுதலை நிறைவேற்றுவார், நிச்சயமாக பலிக்க வைப்பார் அப்படிங்கிறது 100% உண்மை. அப்படி டென்ஷன் ஆகாமல், இறைவன் மேல் கோபப்படாமல், நமக்கு ஏற்கனவே நிறைய கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லலாம்.
இதுவரை என்னென்ன கொடுத்தாரோ அதை வைத்து அதை நினைத்து பார்த்து சந்தோஷப்படலாம். இந்தந்த நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு நடத்தி கொடுத்துருக்கீங்க இறைவா, இந்த விஷயங்கள்லாம் நான் கேட்காமலேயே எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி இப்போ நான் கேட்கிறதையும் எனக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க அப்படின்னு பணிவன்போடு காத்திருந்தோன்னா நிச்சயமாக நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். நம் வேண்டுதல் பலிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு புதிய கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.